பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நான் திரும்பவும் ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வர கர்த்தர் கிருபை கொடுத்துருக்குறேன். இன்னும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சர்ச்சஸ் வந்து நிறைய இருக்குது. plenty ஆஃப் சர்ச்சஸ். நாங்கள் வந்து வெம்பிலியில் ஆரம்பத்தில் கனாலத்துக்கு முன்னம் சபையை ஆரம்பிக்கல. எங்களோட சபையும் நாங்கள் ஆரம்பித்த சபை டிசிசியும் இன்னொரு சர்ச்சும் இருந்தது. ஆனால் இப்போ எல்லா இடமும் சர்ச்சஸ். இப்போ என்னென்னா சர்ச்சஸ் வந்து எல்லா இடம் இருக்குது. so many churches are available. So many pastors are there, so many preachers are there. But this particular verse in the Bible says there are very few fathers. There are teachers and preachers, but very few fathers. I'll explain. There's a difference between a doctor and your own father. இப்போ தகப்பனுக்கும் சொந்த தகப்பனுக்கும் டாக்டருக்கும் என்ன வித்தியாசம்? அந்த டாக்டரும் உங்களுக்கு சரியான மருந்து தாரார். உங்களுக்கு வருத்தத்தை சொல்ல உடனே விதத்தை சரியான மருந்து தாரார். தகப்பனும் நீங்கள் பிளவுடைக்கிற உங்களை திருத்துறார், உங்களுக்கு தேவையானதில் சந்திக்கிறார். இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் சிமிலர். there are lots of similarity. பட் டாக்டர் வந்து சம்பளத்துக்கு இருக்கிறவர். அவர் வந்து தன் சம்பளத்தை தான் பார்ப்பார். இது அவர்கிட்ட டியூட்டி. he has to do it. ஒரு பேஷண்ட் வந்து ஒரு அட்வைஸு கேட்கல, அதுக்குரிய அதை டயக்னோஸ் பண்ணி அந்த வருத்தத்தை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மருந்தை கொடுக்குறது அவர்கிட்ட ஜாப், வேலை. இப்போ அதை செய்து முடிஞ்ச பிறகு அவர் உங்களோட ஃபோன் அடித்து எப்படி இருக்கிறீங்க, சுகமாக இருக்கிறீங்களா, எப்படி உங்களோட பிள்ளைகள் இருக்குது, என்ன செய்கிறீங்கன்ட்டு அவர் உங்களோட ரிலேஷன்ஷிப் வைக்க போகிறது இல்லை. his duty is to cure people. But on the other hand, if you come to your own father, it's everything. He's concerned about you in every single aspect. எங்களோட சொந்த தகப்பன் அப்படி இல்லை. ஸோ சௌரியிலே உங்களுக்கு விளங்கம் நினைக்கணும். சம்பளத்துக்கு இருக்கிற டாக்டருக்கும் உங்களுடைய சொந்த தகப்பனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இட் மே லுக் சேம், பட் இட்ஸ் நாட். அப்போ நிறைய ப்ரீச்சர்ஸ் பாஸ்டர்ஸ் மாதிரி எல்லாரும் காசு, பணம், சம்பளத்துக்காண்டி தான் இருக்கிறாங்க. ஜனங்கள காசை வாங்கிட்டு சம்பளம் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த நேரத்தில் அந்த 3 hours மாத்திரம் அவங்க பாசராக இருக்கிறாங்க. அவங்களோட தேவையில் சந்திக்கிறோம், அவங்களோட பிரச்சனை தீர்க்கிறதோ அவங்கள அக்கறை இல்லை. அதுக்கு அக்கறை இல்லை. அவங்களோட பிரச்சனையில் தீர்க்கிறதுக்கு அக்கறை இல்லை. ஸோ those are, I would say, those are preachers and pastors, but they're not fathers. பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு தகப்பனானேன். 1000 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், பட் நான் உங்களுக்கு தகப்பனானேன் என்று சொன்னேன். ஸோ இந்த ஃபாதர்ஹுட், இந்த தகப்பன்ற முறை கட்டாயம் சபையில் இருக்கணும். ஓகே, அது இம்பார்ட்டன்ட். இதை நாங்கள் எங்களோட சபையில் நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆக்களோட பிரச்சனையில் அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வேதத்திலிருந்து ஆலோசனைகளை கொடுத்து அவங்க நடத்தின்னு வரோம். இப்போ நான் கதைக்கிறது எல்லா சர்ச்சும் இல்லை, மெனி சர்ச்சஸ் லைக் தட். அப்படி தான் ஆக்களை ப்ரீச் பண்ணி அவங்களோட பிள்ளைகளை சுட்டி காட்டி அவங்கள சரியான வழியில் நடத்துறது நல்லது. இட்ஸ் குட். அது சரியான குறைவை கேன் சில கூடுதலான சர்ச்சஸில், பட் ஒரு சில சபைகள், இப்போ எங்களோட சபையில் கரெக்டிவ் டீச்சிங் இருக்குது. அதாவது ஜனங்களை சரியான சத்தியத்துக்களை நடத்தி சரியான போகிறது இருக்குது. ஸோ அதே மாதிரி வேறு சர்ச்சஸ் இருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சது எங்களோட சபை. பட் ஆல்சோ அது பேலன்ஸாக போகணும். இப்போ நான் எங்களோட சர்ச்சை குறித்து கேட்கல, பொதுவாக கதைக்கிறேன். there has to be a balance. ஸோ ஃபாதர்ன்றவர், ஒரு தகப்பனாக இருக்கிறவர், பிள்ளைய திருத்த வேணும், பெருற்றோம், கண்டிக்கணும். சில நேரங்களில் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டி வரும். நாங்களும் எங்களை பிள்ளைகளுக்கு சில நேரம் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அவங்களோட அறிவில் அவங்க செய்கிறது சரி என்று படுது, பட் எங்களுக்கு அது பிள்ளைன்னு தெரியுது பேத்தும்படி. ஸோ நாங்கள் அது பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். பட் அதே நேரம் தொடர்ந்து நீங்கள் அப்படியே பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அவங்கள விரட்டி நீங்கள் அவங்கள ஆளுகை செய்ய முயற்சிச்சிங்கன்னு சொன்னால், ரூல் பண்ண வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒரு காலத்தில் உங்களோட பிள்ளைகள் குவாய்த்தா போகும். அப்போ நீங்கள் நினைப்பீங்களோ, இந்த பிள்ளை வந்து லுக் மை சில்ட்ரன் ஸோ ஒபீடியன்ட். 2 பேர் நான் சிலவோட சொல்லுவேன், பாருங்கள் என்ன மாதிரி இந்த பிள்ளைகள் குவாய்ட்டாக இருக்குது, சரியான அமைதியாக இருக்குன்றா. நான் கண்டிப்பாக இஸ் ட்ரூ.
It's true. ஆனால் maybe those children are under stress mode. அவன் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால என்னத்தை சொன்னாலும் எங்கள் அப்பா கேட்க மாட்டா, சாதால கேட்டுக்கொண்டே இருப்போம்ன்ற ஒரு சிந்தனையிலே இருக்கலாம். So there are two ways. They can be genuinely obeying and listen to you and do it. So you don't know. Children are very secretive. They don't want to share. Most children don't want to share what's really in their heart. They want to tell you what they want to tell you. ஸோ பிரியமான சகோதரியில் இதை நான் ஏன் விளங்கப்படுத்தணும்னு சொன்னால், சபையும் வீடும், சபைக்கும் குடும்பத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இந்த சபை வந்து குடும்பம், பைபிள் குடும்பம். there are few families. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், இது ஒரு குடும்பம் என்று விதம் சொல்லுது. அடுத்த குடும்பம் வந்து எங்களுடைய சபை ஒரு குடும்பம். அடுத்தது எங்களோட ஃபேமிலி, இமீடியட் ஃபேமிலி. இப்போ எனக்கு வாய்ஃப் இருக்கிறார், 2 பிள்ளைகள் இருக்குது. ஸோ ஐ எம் அ ஃபேமிலி. ஸோ there are 3 families if you look into Christianity. Father, Son and the Holy Spirit, அவங்களோட குடும்பம். அடுத்தது சபை ஒரு குடும்பம். அடுத்தது எங்களுடைய ரியல் ஃபேமிலி, எங்களுடைய நாங்கள் திருமணம் செய்து நாங்கள் எங்களோட பிள்ளைகளை வளர்த்து, அதுவும் ஒரு குடும்பம். அப்போ இந்த குடும்பத்துக்கு நாங்கள் நடத்துகிற இந்த குடும்பத்துக்கும் சபைக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஸோ நிறைய ப்ரீச்சர்ஸ் மேன், நிறைய போதகர் மேன் இருக்கிறாங்க. ஓகே, அது ஒரு சைடில் இருக்குது. பட் தென் we need people to encourage as well. சபையில் ஊக்குவிக்கிறதுக்கு தேவை. ஒன்றைக்கு அந்த சப்ஜெக்டு தான் நான் குறித்து பார்க்க போகிறோம். ஸோ என்கரேஜ்மெண்ட் நீங்கள் யோசிக்கலாம், ஒரு ஆள் ஆறுதல் படுத்துறது, சமாதானப்படுத்துறது. எஸ், இஸ் ட்ரூ. அதே நேரம் என்கரேஜ்மெண்ட்ன்றது ஒரு ஆள் பிளவுடையில அந்த பிள்ளையை சுட்டி காட்டி அவங்கள திருத்துறது, அதுவும் என்கரேஜ்மெண்ட் தான். ஸோ டோன்ட் லீன் இன்டு ஒன் சைட் ஒன்லி. அதுலேயும் எங்களுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கும். என்கரேஜ்மெண்ட் உடையில எல்லாம், எவ்ரி திங். ப்ரீச்சிங் உடையில எல்லாம். That's what I do. I focus from Genesis to Revelation. I don't select certain area and say, oh, I will stick to this. So I want to preach about everything. எல்லாத்தை பற்றியும் ப்ரீச் பண்ண வேண்டாம். அதுதான் உண்மையான பரிவு உண்ண ஆவிக்குரிய உணவு. அப்போ என்கரேஜ்மெண்ட் கட்டாயம் சபையில் தேவை, ஊக்குவிக்கிறது. ஸோ என்கரேஜ்மெண்ட்றதை நான் ப்ரீஃபாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஸோ அப்படி ஒரு மனுஷனை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இட்ஸ் லைக் அ கரெக்ட் பைபிள் ஸ்டடி டுடே. இதுதான் இந்த மேலே ஆண்டவர் போட்ட பாரம். ஸோ I just want to share with you. இந்த மனதில் சிம்பிளாக நான் இந்த பேர்டுன்னு ரிலீஸ் பண்ண விரும்புகிறேன், அவ்வளோதான். பர்ணமாவை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்னபஸ் என்றால் என்ன மீனிங்? முதலாவது பா அண்ட் அரமிக்கில் பா என்றால் சன், நபாஸ் என்று சொன்னால் என்கரேஜ்மெண்ட் ஓ லைக் அட்வைஸிங், ஒரு ஆறுதல் படுத்துறது அல்லது அட்வைஸ் பண்ணுற மீனிங் வருது. ஸோ அரமிக்கில் அதான் மீனிங். பாண்டா சன், நபாஸ் என்று சொன்னால் என்கரேஜ் பண்ணுறது, உற்சாகப்படுத்துறது. ஸோ அந்த மனுஷனை குறித்து தான் நான் அப்படி பார்க்க போகிறேன். ஸோ ஹூ இஸ் ஹி? யார் இந்த பார்னபஸ்? ஓகே, என்னோட கூட அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டீங்கன்னு சொன்னால், ஆக்ட்ஸ் சாப்டர் 11 verse 22. அப்போஸ்தலர் 11:22. நோட்டீசஸ் பாருங்க, நான் ஒரு சில வசனங்களை தொடர்ந்து வாசிக்கிறேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 11 verse 22. அப்போஸ்தலர் 11:22. இந்த செய்தி ஜெருசலேமில் உள்ள திருச்சபையோரின் காதுக்கு எட்டியது. அப்பொழுது அவர்கள் பர்னபாவை அந்தியோகாவுக்கு அழைப்பினார். ஸோ அந்த அந்தியோகிய பட்டணத்தில் முதல் தரம் சீசர்கள் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டது. ஸோ அந்த பட்டணத்துக்கு அனுப்பினார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இறைவனுடைய கிருபையின் செயல்களை கண்டான். அப்பொழுது அவன் மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் எல்லோரும் தங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவளை உற்சாகப்படுத்தினான். Believe is Barnabas is encouraging them. ஒரு மனுஷன் முழு இருதயத்தோட கர்த்தரை தேடைக்கல, உற்சாகமாக தேடைக்க, மகிழ்ச்சியாக தேடைக்கல, அவங்கள உற்சாகப்படுத்தணும். That's what he did. Barnabas அவங்கள என்கரேஜ் பண்ணான் இருக்கு. தன் முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்தினான். ஸோ த ஃபர்ஸ்ட் கரெக்டர், அவனுக்கு நிறைய கரெக்டர்ஸ் இருந்து, இப்போ முதலாவது அவனுக்கு இருந்த குணம் வந்து எங்கேயாவது யாராவது ஒரு சோர்ந்து போயோ அல்லது ஒரு பிழையான வழியிலையோ எனிதிங்
இட் குட் பி எனிதிங். அவங்க என்ன ரீசன்லையும் சோர்ந்து போயிருந்தா அவங்கள போய் ஹேய் இட்ஸ் ஓகே, ஜீசஸ் எங்களுக்காண்டி உயிரை கொடுத்தார், அவர் எங்களுக்காண்டி மரிச்சார், அவர் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு என்கரேஜ் பண்ணார். இட்ஸ் நாட் லைக் லாயிங். இப்போ ஒரு ஆளுக்கு வருத்தம் இருக்குல்ல, இன்றைக்கு புது ஒரு பிள்ளையார் டாக்டரின் போது ஒரு ஆளுக்கு வருத்தம் இருந்தால் நீ வருத்தம் இல்லையான்னு சொல்லு, அது போயிடுமாண்டு. அது பிள்ளையார் டாக்டர். அப்படியான விஷயங்கள் இல்லை. பர்னபா வந்து உண்மையான ஒரு மனுஷன். ஏற்கனவே சந்தோஷமாய் கர்த்தரை பின்பற்றாங்களே இன்னும் அவன் ஊக்குவிச்சான். ஸோ முதலாவது அவன் உற்சாகப்படுத்தினான்னு நான் பார்க்குறோம். அடுத்தது 24ஆம் வசனம் சொல்லுது, அவன் ஒரு நல்ல மனிதன். ஹி வாஸ் அ குட் மேன். இன்னும் நாங்கள் சில உள்ள நினைப்போம், ஒரு ஆள் வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் யோசிக்காங்க, நல்லா இருங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க என்று ஒரு பாசிட்டிவாக சொல்லிக்கல. நாங்கள் சில உள்ள இது மனிதனுடைய இயல்பு. நாங்கள் யோசிப்போம், இவர் ஏதோ ஒரு பிள்ளையான ஒரு ஆள் போல இருக்குது, இவர் ஏதோ தான் பிழைச்சிறபடினால இவர் தண்டை பிள்ளையை மறக்கிறதுக்கு இப்படி எங்களை உற்சாகப்படுத்தினா அவர் பிழை செய்து கொண்டு இருக்கிறார். பட் தட்ஸ் வாட் தி பைபிள் சேஸ் இஸ் தி ஆப்போசிட். நீங்கள் எவ்வளோத்துக்கு நல்ல ஆக்களாக இருக்கிறீங்க, எவ்வளோத்துக்கு பரிசுத்தமாக இருக்கிறீங்க, அவ்வளோத்துக்கு மற்ற ஆக்களை உற்சாகப்படுத்துவீங்க. அப்படின்னா குமாரங்கள் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் தேர்ஸ் எவிடன்ஸ். லுக் அட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை போல ஒரு பரிசுத்தமான இந்த உலகத்தில் இல்லை. ஈ ஷோ மீ ஒன் பர்சன். ஈவன் போல் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீசஸ் கிரைஸ்ட். பட் ஹவ் ஹீ லிவ்ட், எப்படி அவர் அந்த தன் வாழ்க்கையை கொடுக்கப்பட்ட டாஸ்கை எப்படி அவர் நிறைவேற்றினார். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் இந்த உலகத்தில் வரையில் பெரிய பேலஸில் பிறந்திருந்தா, ஜஸ்ட் சே ஃபார் ஆர்கியூமெண்ட் சேக்ஸ், இஃப் ஹி வாஸ் born in a palace, அந்த பேலஸ் கார்டில் வாழ்ந்திருப்பார், அவருக்கு கார்ட்ஸ் இருந்திருக்கும், அவருக்கு வசதி பணங்கள் இருந்திருக்கும், நேரத்துக்கு நேரம் சாப்பாடு அந்த பேலஸில் இருந்திருப்பார். அந்த பேலஸில் இருந்து அவர் ப்ரீச் பண்ணியிருக்கலாம். நாத்திங் ராங் வித் தட். அவர் வந்து இந்த உலகத்தில் அப்படியான ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணி அவர் இருந்து கடைசியில் மரிச்சிருக்கலாம். பட் லுக் வாட் ஹி சோஸ். ஏனெண்டா அவர் லோவாக இருக்கிற தாழ்த்தப்பட்டார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள், ரிஃப்யூஸ் பண்ணப்பட்டார்கள். இப்படி அவர் ரீச் பண்ணுறது பேலஸில் இருந்து கொண்டு ரீச் பண்ணலாது. ஸோ அவர் வந்து அந்த அடி லெவலுக்கு வரணும். அதெல்லாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, தேவனுடைய சாயலாரின் தன்னை வெறுத்து அவர் அடிமையின் ரூபமானார். அடிமை தன்னை தாழ்த்தினார். சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் பைபிள் சொல்லுது. ஸோ he came to a very bottom level, so that he can reach the people who are in bottom level and high level. I hope you understand. அப்படி இயேசு கிறிஸ்து அப்படியே கதறையில் இருந்து கொண்டு நான் தேவகுமார், நான் டைம் வரைக்கல, நான் என் உயிரை கொடுப்பேன், ஓகே ஆக்களை கூப்பிடுங்க, நான் ஹீல் பண்ணுறேன் எல்லாம் சரி. நோ, he was mixing with people, he was healing people, he was encouraging people. அதான் பைபிள் சொல்லுது, பிதா ஒருவனை அழைத்தால் இல்லையோ ஒருவனும் என்னிடத்து பெறான், என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொன்னார். ஸோ what a wonderful Jesus we have. எப்படியான ஒரு அதிசயமான நல்ல ஒரு தேவனங்களுக்கு உண்டு. ஸோ நீங்கள் எவ்வளோத்துக்கு பரிசுத்தமாக இருக்கிறீங்களோ, இட்ஸ் one of the sign you will never condemn others. You will encourage them. Of course you will point out their fault. You're not going to shape it up and cover it up, like they say in English, sweep it under the carpet. You're not going to do that. But you will encourage them. Brother, you can do better. ஓகே, அப்போ அடுத்தது முதலாவது உற்சாகப்படுது. அடுத்தது he was a good person himself. அதால் தான் நம்ம செய்கிறோம். நல்ல இன்டென்ஷன், குட் இன்டென்ஷன். எங்களுக்கு முன்னாடி நல்ல இன்டென்ஷன் இருக்கணும். ஒரு ப்ரீச்சிங்கை செய்யக்கல இதோட இன்டென்ஷன் பிள்ளையான இன்டென்ஷனோட நிறைய ப்ரீச்சர்ஸ் ப்ரீச் பண்ணுறாங்க. எங்களுடைய நோக்கம் என்ன, இந்த பிரசங்கத்தை நான் இந்த ஜனங்களுக்கு சொல்கிறது நோக்கம் என்ன, உண்மையிலே அவங்க திருந்தி கத்திரக்குள்ள வாழன்ற நோக்கம் என்ன சொன்னால், ஓகே, whatever God give you can preach. It's a green flag from God. ஆனால் எங்களுடைய மோட்டிவ், எங்களுடைய உள்நோக்கம், எங்களுடைய ரீசன் பிள்ளையாக இருந்ததுன்னு சொன்னால், then that is wrong. We have to repent. அப்போ அந்த மனுஷன் பர்னபாவின் உள் மனம் ஹார்ட் க்ளீனாக இருந்தது. ஸோ whatever he does, it was pleasing God. அடுத்தது நாங்கள் பார்க்குறோம், விசுவாசத்திலும் நிறைந்திருந்ததினால். ஸோ you have to see 3 reasons here. ஆக்களை உற்சாகப்படுத்தினான், அடுத்தது அவன் நல்ல மனுஷனாக இருந்தான்,
அடுத்தது பரிசுத்தாவியானவரும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாயிருந்தான். He was filled with the Holy Spirit and he was a very faithful person. அவன் நம்புகிற தேவனை நம்புகிற ஸ்ட்ராங்காக நம்புகிற ஒரு ஆளாக இருந்தான். So he was a good person. He was filled with the Holy Spirit and he had strong faith. இதால தான் அவன் மெட்டாக்களை உற்சாகப்படுத்தினான். Notice what the Bible says. பரிசுத்தாவியானவராலும் விசுவாசத்தினாலும் நிறைந்திருந்ததினால், because of this reason பெருந்துஞான மக்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார். Am I lying? Look at the Bible verse. அவன் பரிசுத்தாவியானவராலும் விசுவாசத்தினாலும் நிறைந்ததினால் பெருந்துயான மக்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். Of course, மற்ற விசுவாசிகளும் இந்த ஊழியத்தில், it's not like only Barnabas was doing this ministry. There were other people doing ministry. But to me, from this verse, it seems like he was doing bigger or greater ministry than others. So, perundoha, notice that word. Big amount of people came to the church or came to Jesus Christ because of those reasons. ஸோ அருமையான சௌரியில் நான் இதை கொஞ்சம் மெடிடேட் பண்ணுவேன். You have to look at the Bible in every angle. That's what I do. உண்மையான ஒரு கிறிஸ்தவன் எல்லா ஆங்கிள்லேயும் பைபிளை பார்ப்பேன். இப்போ ஒரு ஃபோக்கஸ், ஒரு நேரம் ஆகிட்டா ஒரு விஷயத்தை, உதாரணத்துக்கு மகிழ்ச்சி என்ற ஒன்று தான் எனக்கு இந்த பைபிளில் விருப்பம் என்று சொன்னால், ஆஃப்கோர்ஸ் all you have to do, go to concordance, or nowadays very technology எல்லாம் இருக்குது, very clever technology. அதில் போய் அடிச்சிங்கன்னு சொன்னால், show me all the verses in the Bible, show me the word happiness in the Bible ன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் கொண்டு வரும். பைபிள் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஹாப்பினஸ் என்று சொல்கிறோம். ஸோ யூ ஃபோக்கஸ் ஆன் தட், யூ ஸ்டடி தட். But what about other things? What about the holiness? What about God's love? What about healing? I want everything. I want to read about everything. I want to preach about everything. இப்படியான மைண்ட் செட் ப்ரீச்சர்ஸுக்கு இருக்கும். எல்லாம் பைபிளில் ஒன்றுமே நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒன்றுமே இல்லை. ஈவன் ஜீனியாலஜி, ஆக்களுடைய வம்ச வரலாறுலேருந்து கூட நாங்கள் நிறைய லெசனை கற்றுக்கொள்ளலாம். ஸோ பிரியமான சௌரியிலே இந்த இப்படியான பார்வையோடு தான் ஒவ்வொரு விசுவாசியும் பைபிளை வாசிக்கணும். டோன்ட் ஹேவ் திஸ் நேரோ மைண்ட். ஓகே, ஸோ இதால் தான் அந்த ஜனங்கள் சேர்க்கப்பட்டான்னு பைபிளில் கிளியராக சொல்லுது. அப்படி இருந்ததுன்னா ஓகே. நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் எப்படியான ஒரு ஆள் என்றதை நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்காட்டணும். அடுத்தது உங்களுக்கு தெரியும், சவுல் ரசிக்கப்படுறான். சவுல் அந்த தமஸ்கு போகிற வழியில் அந்த நேர்த்தருவில் இயேசு கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்டு அவன் 3 நாள் குருடாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அவன் விழுந்து குருடாயிருந்து 3 நாள் அனனியா வீட்டில் இருந்து அவன் பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பெரிய ஊழியக்காரனாக வரான். ஆனால் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டது செய்தி பரவின உடனே சபையில் உள்ள ஆக்கள் பவுலை நம்பலை. Maybe they were thinking that he is pretending to kill more people. இப்போ சபைக்குள்ளே வந்தால் அதுக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகினா கணக்காக்களை பிடிச்சா அவன் கொலை செய்யலாம். இந்த சேவான் கொள்றதுக்கு சவுல் தான் காரணமாக இருந்தான். அப்போ அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் look what he does, Barnabas. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் பர்னபா என்ன செய்கிறான்னு பாருங்க. He took a risk actually, I would say. 9:27. ஓகே, மேபி 26லேருந்து வாசிக்கணும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26, 27. அவன் ஜெருசலேமுக்கு வந்தபோது அவன் என்று சொல்கிறது பவுல் சீடருடன் சேர்ந்து கொள்ள முயற்சி செய்தான். He was saying, hey, I was saved. Jesus met me. I want to follow this Jesus. I found the truth. You know what they did? They didn't believe. They thought this man is lying. நாங்களும் இப்போ எங்களோட சர்ச்சில் எப்படி ஒரு ஆள் வந்து சொல்லிக்கல, எங்களோட சர்ச்சில் இருக்கிற நாங்களே சில டவுட் ஆகும். இப்படியெல்லாம் ஒரு அநியாயம் செய்தவன் என்னோட திடீரென்று வந்து இப்படி நான் மனம் திரும்பிட்டேன், ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களோட சபையில் உங்களோட ஏற்றுக்கொள்ளுங்க, ஒரு டிசைபிளை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ இட்ஸ் நேச்சுரல். வாட் ஹேப்பன்ஸ்?
சீஷர்கள் வைத்து ஆனால் அவர்களோ இவனை குறித்து பயம் இழந்திருந்தனால் இவன் உண்மையாகவே ஒரு சீடன் என்று நம்பவில்லை. They didn't believe. Verse 27 says, 27ஆம் வசனம் சொல்லுது, but ஆனால். So he's distinguishing himself from the crowd. So majority அவனை ரிஜெக்ட் பண்ணிச்சு. But he's saying no. My heart, my God is saying he's a good person. ஸோ இவன் பர்ணவாண்ட நோக்கம் இந்த மனுஷனை நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் இப்படி நடக்க இல்லை. இப்போ சீஷர்கள் அவனை சேர்க்க விரும்ப இல்லை, பர்ணவாவும் சேர்க்க விரும்ப இல்லை. I don't know. Don't you think it would have been so discouraged, Saul or Paul? பவுல் சோர்ந்து போய் நான் இன்னும் அப்படி மனம் திரும்பிட்டு நான் இந்த சர்ச்சில் ஜோம் பட் இவங்களை ஏற்றுக்கொள்ளையிலே என்று சில வழியில் அவனை மைண்டில் உண்மையில் மறந்து திரும்பி இருந்தால் மைண்டில் சில யோசிப்பான். லுக் I was a person like unbeliever, now I'm believer, they are my own people rejecting me. ஸோ இதில் தான் பர்ணவாண்ட ஊழியம் அவனோட மினிஸ்ட்ரி சரியான யூனிக்கானது. அவன் நம்பினான். sometimes you have to trust. அந்த பைபிள் சொல்லுது உண்மை உள்ளவன் என்று கருதி தேவன் எங்களை ஊழியத்துக்கு வைக்கிறாராம். ஸோ பர்ணவா யோசித்தான், லுக் I have to believe this man. He took a chance. ஆனால் பர்ணவா அவனை கூட்டிக் கொண்டு அப்போஸ்தலரிடம் வந்தான். அவன் அவர்களுக்கு சவுல் எவ்விதம் தன் பயணத்தில் கர்த்தரை கண்டான் என்பதையும் எவ்விதம் கர்த்தர் அவனுடன் பேசினான் என்பதையும் அவன் எவ்விதம் தமஸ்குவில் இயேசுவின் பெயரில் பயமின்றி பிரசங்கித்தான் என்பதையும் எடுத்து சொன்னான். சவுல் கதைக்கு இல்லை, இப்போ பர்ணவா கதைக்கிறான். லுக் திஸ் மேன் வாஸ் சேவ்ட் டைரக்ட்லி பை ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து மூலமாக நேரடியாக ரசிக்கப்பட்டவன். மிச்சம் எல்லாரும் கன பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க. அப்போஸ்தலர் புத்தகம் நிறைய பேர் நிறைய பேர் பேப்டிசம் எடுத்துங்க. ஸோ அப்போஸ்தலர் புத்தகம் சொல்லுது ஆரம்பத்தில் ஆதி காலத்தில் 3000 பேர் 5000 பேர் மனம் திரும்பி ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. பட் பவுல் நேரடியாக இயேசுவால் தொடப்பட்டவன். அதை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்மளா சாட்சி சொல்லிக்க நாங்கள் தான் சாட்சி சொல்லுவோம். பட் சவுலுக்கு பதிலாக பர்ணபா பேசுகிறான், எக்ஸ்பிளைன் பண்ணுறான். லுக் திஸ் வாட் ஹேப்பன். எனவே சவுல் அவருடன் தங்கி ஜெருசலேமின் சுதந்திரமாக சுற்றி திரிந்து கர்த்தரின் பேரில் துணிவுடன் பேசுகிறான். ஸோ இது சரியான இம்பார்ட்டன்ட். சவுலுக்கு உற்சாகத்தை கொடுத்து அவன் ஜெருசலேமில் சுற்றி திரிஞ்சு கர்த்தர்ன்ற பேரில் துணிவாக பேசுனதுக்கு காரணம் ஆஃப்கோர்ஸ் கடவுள் தான். பட் கடவுள் மனுஷனுக்கு கூட தான் எப்போவுமே செயல்படுவார். ஹி நீட் அ பர்சன். அதெல்லாம் பர்சன் என்ற ஒரு உடலை, ஜீசஸ் என்ற உடலை பர்சன் இஸ் அ பர்சன். அவர் ஆள் உடல் எடுக்க வேண்டும். பிகாஸ் God cannot die on the cross without taking a body, human form. அப்போ ஆண்டவர் தேவை. ஸோ ஆண்டவர் தான் அவனுக்கு கூட செயல்படுறார். பட் தென் பர்ணபா அப்படி சொன்னபடினால்தான் அவன் கர்த்தர்ட்ட பேரில் துணிவாக பேசினான். பைபிள் லுக் he was discouraged first. சோர்ந்து போயிருந்தான், இப்படி எல்லாம் இருக்குது. But then after his encouragement, பர்ணபா அவன் துணிவுடன் பேசினான். பைபிளில் இல்லை, பட் ஐம் கெஸ்ஸிங் பர்ணபா அவனை தனியை கூப்பிட்டு கொண்டு நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருப்பான். யோசிக்காத, உங்களெல்லாம் அப்படியெல்லாம் சொல்கிறான், யோசிக்காத, நான் போய் அவங்கள பேசுகிறேன், நான் அவங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன்னு சொல்லியிருப்பான். அவன் கிரேக்க யூதருடன் பேசி விவாதித்தான். லுக் at this man. He's arguing with Greeks. அவர்களோ அவனை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். சகோதரர் இதை அறிந்தபோது அவர்கள் அவனை செசரியாவுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவனுடைய சொந்த ஊராகிய தமஸ்குக்கு அனுப்பினார். ஸோ தீமானஸ் அவனை சொல்ல வடிவில்லை என்ன தெரியல. This was a man who he was an ordinary man filled with the Holy Spirit. He wasn't a pastor, but சாதாரண ஒரு believer, which means this commandment அல்லது இந்த என்கரேஜ் பண்ணுற வேண்டிய burden எல்லாருக்கும் இருக்குது சபையில். Everybody should have it. Okay, you may not do like other person, but everybody should encourage one another. Actually பைபிளே இருக்குது, உற்சாகப்படுத்துங்க ஒருவர். அடுத்த நாங்கள் பார்க்குறோம். லுக் Acts chapter 4, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். Acts chapter 4 verse 36. அப்போஸ்தலர் 4:36.
ஓகே, சைப்ரஸை சேர்ந்த யோசேப்பு என்னும் ஒரு லேவியன் இருந்தான். இஸ் ஃப்ரம் லீவாய். அப்போஸ்தலர் அவனை பர்னபா என அழைத்தார்கள். பர்னபா என்றால் ஊக்குவிக்கும் மகன் என்று அர்த்தமாகும். Look at this, verse 37. இவன் தனக்கு சொந்தமான வயலை விற்று பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தான். வயல் நீங்கள் சிம்பிளாக யோசிக்கலாம், பட் வயல் வந்து அவனுடைய இன்கம், he was depending on that. It's like exactly like Peter and John and Andrew and all the other disciples left their boat. அவங்களோட பிஸ்னஸை விட்டுட்டு கம்ப்ளீட்லி இயேசுவை பின்பற்றியது போல இவன் தனக்கு சொந்தமாக இருந்த வயல், வருமானத்தை கொடுக்குற வயல், அவளத்தை வித்துட்டு அப்போஸ்தலர் பாதத்தில் கொண்டு வந்து அந்த பணத்தை வைக்கிறான். ஸோ not only he was a person who encouraged others, he's setting an example. He didn't do it purposely to show others, look, I'm a great person. அவர் பெரிய ஒரு கொடுக்குற ஒரு மனுஷன் சொல்ல இல்லை, அப்படியான நோக்கம் அவனுக்கு இல்லை. பட் நேச்சுரலி he heard the sermon, he felt the burden, he felt it so hard in his heart, and he said, okay, I'm going to sell my சொந்த வயல் என்று சொல்லு, my own field which I had for my income I was cultivating, I'm going to sell that and give it to the ministry. பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, நிறைய சர்ச்சஸில் கொடுக்குறாங்க காசு. பட் அந்த காசு என்னத்துக்கு சபையில் பயன்படுத்தப்படுது? இப்போ இங்கே இங்கே பணம் கொடுத்த அந்த விதம், நோக்கம் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இன்றைக்கு நீங்கள் பார்க்குற கிவிங்க்கும் இதில் கொடுத்த கிவிங் வந்து எல்லா விசுவாசிகளும் தங்களுக்கு இருந்த வித்து கொண்டு வந்து கொடுத்து ஈக்குவலாக ஷேர் பண்ணாங்க. அப்படிதான் பைபிள் இருக்குது. ஒரு ஆளுக்கு கூட காசு இருந்தால், ஒரு ஆளுக்கு குறைய காசு இருந்தவொன்னே இல்லை. ஸோ இதை நான் என்னது சொல்ல வரேன்னு சொன்னால், ஏன் இன்றைக்கு எல்லாரும் கொண்டு போய் பாசட்ட காசை கொடுக்கும்? ஸோ இப்படி அண்டர் டிசைபிள்ஸ் ஃபீட் அப்போஸ்தலர் ஒரு ஆண்ட காலுக்குள்ள வைக்கல, அப்போஸ்தலர்கள் நடுவில். ஆனால் இன்றைக்கு ஒரு ஆளுக்கு தான் காசு கொடுக்குறாங்க, ஒரு ஆளை தான் உயர்த்துறாங்க, ஒரு ஆள் தான் சபையில் உயர்ந்து கொண்டு போகிறேன். திஸ் இஸ் ராங். இதால் தான் ஆதி அப்போஸ்தலர் சபையில் இந்த வெள்ளமை, அந்த பாவம், அந்த அனாயிண்டிங் இன்றைக்கு இல்லை. காரணம், யார் ஒரு போதோஷன் மாதிரி அந்த காலத்தில் பாக்கெட்டில் காசு இருக்கு இல்லை, பட் அவங்கள்ட்ட ஜீசஸ்ன்ற பவர் இருந்தது. அதனால் பேதுரு சொல்கிறாண்டு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, இயேசுவின் நாமத்தில் நடந்து. இன்றைக்கு பாக்கெட் நிறைய காசு இருக்குது, ஊழியக்காரருக்கு காசு இருக்குது, அதால் தே கேனாட் சே என்னோட பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் நடந்து சொல்லிடாது. அப்படி சொன்னாலும் நடக்குது இல்லை. வாய் இஸ் இட் ஹேப்பனிங்? பிகாஸ் தே ஃபில்ட் வித் திஸ் லவ் ஆஃப் மணி. பணம் ஆசை, பணம் தேவை சபைக்கு. நான் கணக்கு தரம் நான் அதை எம்பசைஸ் பண்ணிக்கணும். பணம் தேவை, எங்களோட சபையிலும் பணம் அவசியமாக இருக்குது. நாங்கள் காணிக்க வச்சுருக்கிறோம், சிஸ்டம் அதுக்கு தெரியாது, அந்த மினிஸ்ட்ரி வச்சுருக்கிறோம், ஜீசஸ் கூட வச்சுருந்தார். பட் என் பாயிண்ட் என்ன சொன்னால், இட் ஷுட் பி ஷேர்ட். அது வந்து மினிஸ்ட்ரிக்கு ஈக்குவலாக மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கும், நாட் ஃபார் ஒன் பர்சன். அப்போ அவனோட நோக்கம் பாருங்க, தனக்கு இருந்த அந்த சொந்த வயலை கொடுத்து ஒரு உதாரணத்துவமாக இருந்தான். ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் அவனோட கரெக்டாக ஆக்ட்ஸ் சாப்டர் 15 அப்போஸ்தலர் 15 அப்போஸ்தலர் 15 36. Acts chapter 15 verse 36. ஓகே அதில் இப்போ பாருங்கள், 36 வாசிக்கணும், 39 நம்ம வாசிக்கிறோம். 39ஆம் வசனம் அப்போஸ்தலர் 15:39. இது பற்றி அவர்களிடையே உள்ள பிணக்கு கடுமையாக இருந்தது. That's sharp disagreement. பவுலும் பர்னபாவும்
see they argue. So பர்னபா வந்து எஸ் பர்சன் இல்லை. சில பேர் சபையில் இருப்பாங்க, சாந்தமாக சாந்தமாக ஆக்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, சாந்தமாக. பட் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் them. Don't think like they like they will swallow everything. அதுக்காண்டி அவன் மடையங்கள் இல்லை. அவங்க வந்து they driven by the Holy Spirit. அதான் அந்த மீனிங். ஸோ ஈவன் தோ இவ்வளோ நல்ல குணங்கள் இருக்கிறதுனால அவன் ஞானமற்றவன், எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற ஆள் இல்லை. See, he had disagreement. He said, no, look, this is what you should do, I think. And பவுலோட சொல்கிறார். So they argued. அவன் ஆர்கியூ பண்ணியிருக்கான். Okay, now we go back to verse 36. 36 வசனத்தை நாம் பார்ப்போம். சிறிது காலத்தின் பின் பவுல் பர்னபாவிடம், நாம் கர்த்தரின் வார்த்தையை பிரசங்கித்த எல்லா பட்டணங்களிலும் உள்ள சவுலிடம் திரும்பி போய் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். So he did a ministry, he wanted to check on them, go and just see how they're doing. பர்னபாவுக்கு விருப்பப்பட்டது. He said, okay, fine. மாற்கு என்று அழைக்கப்பட்ட யோவானை தங்களுடன் கூட்டிக் கொண்டு போக விரும்பினார். ஆனால் மாற்கு பம்புலியாவிலே தங்களை இடைநடுவிலே விட்டுவிட்டு தங்களுடன் ஊழியத்தில் இருக்காமல் போனதால் அவனை கூட்டிக் கொண்டு போவது நல்லதல்ல என்று பவுல் நினைத்தான். டூ டிஃப்ரெண்ட் திங், டிஸ்அக்ரிமெண்ட் வந்து ரெண்டு பேருக்கும் இருக்குது, வித்தியாசமானது. பாருங்க, பவுல் சொல்கிறான், அவன் ரெஸ்பெக்ட் பண்ணல, ஊழியத்தை ரெஸ்பெக்ட் பண்ணல, ஸோ அதால் கூட்டிக்கொண்டு போகல. பட் பர்னபாண்ட ஆர்கியூமெண்ட், பர்னபாண்ட the way he looked at this man Mark, அவன் நினைச்சான், இப்படி இவனை விட்டா, கூட்டிக்கொண்டு விட்டான், அவன் அப்படியே சோர்ந்து போயிடுவான். சேம் வே he thought about Paul earlier. பவுல் எப்படி அவன் சோர்ந்து போய் அவன் சில வேளையில் தேவனை விட்டு பின்வாங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னு எப்படி யோசிச்சானோ அதே மைண்டோட, அதே வேயோட மார்க்கை பற்றி யோசிச்சு. See, his ministry hasn't changed. No matter Paul said, whoever said, he is continuing his ministry of encouraging others. So he didn't care. So when Paul opposed that, அவன் யோசிக்கல, இது பவுல் தானே, இவனுக்கு எதிராக நான் காயக்கூடாது. He said, no, this is what God's telling me to do. அவன் மார்க்குவை சொன்னான், கூட்டிக்கொண்டு போகணும். Basically, he gave Mark a second chance. பவுல் சொல்கிறான், no, we shouldn't give a second chance. அப்படி அவன் மீறினபடினால நம்ம கூட்டிக்கொண்டு போகக்கூடாது. இது பற்றி அவருடைய இதான் ஏழிய வாசிச்சது 39, பிணக்கு கடுமையாக இருந்ததுனால் அவர்கள் பிரிந்து போனார். ஸோ they divided. பர்னபாவும் பவுலும் பிரிஞ்சு போனாங்க. இப்போ நான் ரெண்டு பேரும் பிழை என்று நான் சொல்ல வரையில்லை, ரெண்டு பேரும் நோக்கம் வித்தியாசமாக இருந்ததுனால நான் சொல்ல வரும். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் மூலமாக சைப்ரஸுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு அவனுடன் போனான். சகோதரர்கள் பவுலை கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். பவுல் சீரியா, சிசிலியா நாடுகளுக்கு கூட போய் திருச்சபைகளை பலப்படுத்தினார். ஸோ இதில் நாங்கள் பார்க்குறது, அவங்க பிரிஞ்சு போனாங்க, டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. இன்றைக்கு பவுலை பற்றி இல்லை, இன்றைக்கு பர்னபா பற்றி. அவனோட நோக்கம் எப்படி இருந்தான்னு சொன்னார், மார்க்கை நான் என்கரேஜ் பண்ணணும். இப்போ பவுலின் அப்படி சொல்லி பர்னபாவும் அப்படி சொல்லியிருந்தா அவன் சில வழியில் போக சான்ஸ். ஆஃப்கோர்ஸ் பவுல் வந்து சரி சொன்னது, பட் டிஃப்ரென்ஸ் இஸ் Barnabas gave him a second chance. Isn't that the Bible says God always, not second chance, God give chances all the time. Of course there's going to be an end, but நாங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஆண்டவர்களை மனம் திரும்புறதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்குறார். எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும், அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜோனாவுக்கு ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் கொடுத்தார். He didn't say, oh you disappoint, நான் முதல் கோலிங்க நீ அக்செப்ட் பண்ணல என்று அவனை புறக்கணிக்கல. He gave a second chance. ஸோ இவ்வளோ வசனங்களையும் நான் எடுத்து காட்டினேன். என்று சொன்னேன், இன்னும் சபையில் கட்டாயம் எஸ் கண்டிப்பான பிரசங்கம் தேவை, எல்லாம் தேவை. எக்ஸாக்ட்லி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு தகப்பனுக்கு கட்டாயம் கண்டிக்கணும், தன்னை பிள்ளைகளை கண்டிக்கணும், திருத்தணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். பட் அதே தகப்பன் சேம் ஃபாதர், நாட் த மதர். இன்றைக்கு ஃபேமிலிஸில் நடக்கிறது தான் பிரச்சனை. அப்பா அப்படி இருப்பார், அம்மா சாஃப்டாக இருப்பார். நோ, சேம் பர்சன், அம்மாவும் அப்பாவுக்கு நான் சொல்கிறேன், same person should have these both characters. You should cuddle them, you should encourage them, so that they don't
get discouraged and fall away. அதே நேரம் அவங்க பிளவுடைகளை கடல் பண்ணியோ இட்ஸ் ஓகே சான்னு இப்படி இருங்க பிரச்சனை இல்லை ஆண்டவர் மன்னிப்பான்னு சொல்லாமல் யூ ஹாவ் டு பி ஸ்ட்ரிக்ட் வித் தம், கரெக்ட் தம், ஸோ தட் சேம் ரீசன் தே டோன்ட் ஃபால் அவே. ரெண்டு விதத்தாலுமே அவங்க கத்தரை விட்டு பின்வாங்கி போகிறதுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெண்டையும் நாங்கள் செய்யணும், என்கரேஜிங் அண்ட் கரெக்டிங். பவுல் வந்து டிஸ்அக்ரிமெண்ட், அதாவது தன்னுடைய முரண்பாட்டை பர்னபாவோட சொல்கிறான், மார்க்கை கூட்டிக்கொண்டு போகிறான். ஆனால் பாருங்க லேட்டாக பவுல் என்ன சொல்கிறான் மார்க்கை பற்றி. ஸோ see what Barnabas done. பார்னபாஸ் செய்தது எவ்வளோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. கடைசி நிருபம் பவுல் எழுதினது உங்களுக்கு தெரியும், 2 சாராக்கு முதல், இது என்னுடைய கால்குலேஷன் குபிடுவோம். பட் 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தான் கடைசியாக பவுல் எழுதினது. அந்த கடிதத்தில் அவன் எழுதிக்கல பாருங்க என்ன சொல்கிறான்னு பாருங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். Timothy chapter 4, 2 Timothy chapter 4, 2 Timothy 4ஆம் அதிகாரம், கடைசி அதிகாரம் ஆக்சுவலி. 11ஆம் வசனத்தை கவனிங்க. verse 11. லுக், தன்னோட இருக்கிறார்களை குறித்து அவன் சொல்கிறான். மேபி நான் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஏனெனில் தேமா இந்த உலகத்தின் ஆசை வைத்து விட்டு, தேமான்ற ஒரு மனுஷன் பவுலை விட்டு போய் உலகத்துக்குள்ளே போயிட்டான். என்னை கைவிட்டு தெசலோனிக்காவுக்கு போய்விட்டான். கிறிஸ்தா கலாத்தியாவுக்கும் தீத்து தர்மத்தியாவுக்கும் போய்விட்டார்கள். லூக்கா மட்டுமே என்னுடன் இருக்கிறான். மார்க்குவையும் உன்னுடன் கூட்டிக் கொண்டு வா, ஏனெனில் அவன் எனது ஊழியத்தில் எனக்கு உதவியாயிருப்பான். அப்போ பிரியமான சொல்லி நான் என்னத்தை சொல்ல வேண்டாம், பர்னபா ஆரம்பத்தில் செய்தது சில வேளையில் பவுல் ரியலைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். But later he realized. See how it helps the encouragement. So கத்தர் இதுதான் எனக்கு வெளிப்படுத்தின பர்னபா பற்றி. இதை விட நிறைய விஷயங்கள் கத்தர் உங்களுக்கு பர்சனலாக மெடிடேட் பண்ணிக்கல உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஸோ நான் தான் எல்லாம் சொல்ல முடியல. இது எந்த டர்ன், உங்களோட டர்ன், நீங்கள் ப்ரைவேட்டாக செய்யலாம் பைபிளை வாசிச்சு. Okay, you can talk about Barnabas to others. Okay, he's one of my favorite characters in the New Testament, the ஏற்பாட்டில். Let's pray. நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நேரத்துக்கு நாங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கிருபைக்காக நன்றி, நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தாவே, நாங்கள் ஒரு ஊக்குவித்து திருத்தி ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட பெரியவர்லேருந்து சிறியோர்லேருந்து குடும்பங்கள்லேருந்து ஆண்டவரே வாலிபர்லேருந்து எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நான் புகழ்ந்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.